ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சாயில் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். சரிங்களா, சாயில் மாய்ஸ்சர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ டென்ஷியோமீட்டர் பார்த்தோம். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது எதுக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுக்குன்னா, இட் இஸ் அவைலபிள் ஃபார் மெஷரிங் மாய்ஸ்சர் சேஞ்சஸ் அட் டென்ஷன் ஆஃப் above 1 atmospheric pressure we can use this method. சரிங்களா, அதே மாதிரி ஸோ இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெஷர் டு ஃபைன் டெக்ஸ்சர்ட் சாயிலுக்கு வி கேன் யூஸ் திஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைசஸ். சரிங்களா, இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, சாயில் மாய்ஸ்சரை வந்து இன்டெரக்டாக நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ணுது. சரிங்களா, அந்த போரஸ் பாக்ஸில் இருக்க மாய்ஸ்சரை வந்து ஈஸியாக இன்டெரக்டாக மெஷர் பண்ணுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டக்டன்ஸ் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இட் இஸ் எய்தர் நெய்லான் ஆர் ஃபைபர் ஆர் ஜிப்சம். சரிங்களா, இது வந்து என்ன ஆகும், இட் இஸ் பரீட் இன் த சாயில், இட் பிகேம் அ பார்ட் ஆஃப் த சாயில் அண்ட் ரெஸ்பான்ஸ் இன் சேஞ்சஸ் இன் த மாய்ஸ்சர் கண்டென்ட். சரிங்களா, இது சாயில் வந்து பரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸை வந்து நம்மளுக்கு டினோட் பண்ணும். சரிங்களா, அதை பொறுத்து தான் நம்ம சாயில் மாய்ஸ்சரை வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எனி சேஞ்சஸ் இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் த சாயில் மாய்ஸ்சர். அதுதான் சொல்கிறான். இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ சாயில் மாய்ஸ்சர் இருக்குங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரீடிங்ஸ் வந்து எதனால் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் அண்ட் இட்ஸ் சென்சிட்டிவ் சால்ட்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் சால்ட்டு ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சாயில் மாய்ஸ்சர் வந்து எக்ஸாக்டாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ இது மெயினான கீ பாயிண்ட்ஸ் வந்து இந்த above 1 atmosphere ஸ்பியர். அடுத்து வந்து இட் இஸ் அடாப்டட் டு த ஃபைன் டெக்ஸ்சர்ட் சாயில். சரிங்களா, அடுத்து நியூட்ரான் மாய்ஸ்சர் மீட்டர். ஸோ நியூட்ரான் மாய்ஸ்சர் மீட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், ஸோ இதோட பிரின்சிபல் என்ன, இட் இஸ் பிரின்சிபல் இஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் நியூக்ளி ப்ரெசன்ட் இன் யூனிட் வால்யூம் ஆஃப் சாயில். ஸோ ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் சாயிலில் எவ்வளோ ஹைட்ரஜன் நியூக்ளி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதா இதோட பிரின்சிபல், மெயினான பிரின்சிபல். இங்கே பாருங்கள், their number denotes the number of water molecules contained in the same value. அதோட நம்பர் தான் ஹைட்ரஜன் நம்பர் வந்து எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் இருந்த வால்யூம் ஆஃப் சாயில்ங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணிடுவோம். சரிங்களா, இட் இஸ் மெஷர்மெண்ட் மேடு பை இன்சர்ட்டிங் எ சோர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் அண்ட் பை கவுண்டிங் த ஸ்லோ நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ ஃபாஸ்ட் நியூட்ரன்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து எப்படி கவுண்ட் பண்ணுவோம்னா, ஸ்லோ நியூட்ரான்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பொறுத்து தான் நம்மளோட சாயில் மாய்ஸ்சரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா, இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது நியூட்ரான் மீட்டரில். ஸோ இதில் ஒன்று ப்ராப், அன்னொன்று ஸ்கேலர். சரிங்களா, இந்த ப்ராப் வந்து என்னென்னா டேரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். டேரெக்டாக இட் இஸ் இன்சர்டட் இன் டு தி சாயில். சரிங்களா, வெர்டிக்கல் இன் சாயில் விச் கண்டெய்ன் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் இதில் இருக்கும், டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அண்ட் டிடெக்டர் ஆஃப் ஸ்லோ நியூட்ரான்ஸ். ஸோ ஸ்லோ நியூட்ரான் டிடெக்டரும் அதில் இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபாஸ்ட்டாக இன்ஜெக்ட் பண்ணி ஸ்லோ நியூட்ரான்ஸ் எவ்வளோ இது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு தான் நம்ம சாயில் மாய்ஸ்சர் மெஷர் பண்ணுவோம். ரெண்டாவது பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ஆர் ரெட்டமீட்டர். சரிங்களா, இது எதுக்குன்னா டு மானிட்டர் த ஃப்ளக்ஸ் ஆஃப் slow neutrons which is directly proportional to the soil moisture and crop root zone. சரிங்களா, ஸ்லோ நியூட்ரான்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் we can use the scalar or attometer. சரிங்களா, ஸோ அதை டிட்டர்மைன் யூஸ் பண்ணி we can easily find out the soil moisture. சரிங்களா, இதெல்லாம் தான் soil moisture measuring instruments. ஸோ நியூட்ரான் மாய்ஸ்சர் மீட்டர், electrical resistance measuring instruments and tensiometer. there are 3 types. சரிங்களா, soil measuring instruments எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிசைன் ஆஃப் டியூபல்ஸ். சரிங்களா, ஸோ டியூபலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் டிசைன் ஆஃப் பெல் ஸ்க்ரீன் இது எல்லாமே அதில் வந்துடும். சரிங்களா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். ஸோ டிசைன் ஆஃப் டியூபல்ஸ். ஸோ டியூபல் டிசைனிங்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டியூபல் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரிங்களா, ஸோ டியூபல்ஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிசைனிங் ஆஃப் டியூபல்ஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சூட்டபிள் சைஸ் ஆஃப் வெல் அண்ட் கேசிங். ஸோ சரிங்களா, கரெக்டான சைஸ் ஆஃப் வெல் இருக்கணும், கேசிங் இருக்கணும், கேசிங் மெட்டீரியலும். அடுத்து லென்த் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்லாட்ஸ் போட போகிறோம், ஸோ எங்கே தண்ணி வருதோ அந்த லெக்கில் போட்டோம்னா தான் அந்த ஸ்லாட்ஸ் வழியாக நம்மளுக்கு வந்து ஃப்ளோ இருக்கும். சரிங்களா, வாட்டர் ஃப்ளோ, அதுதான் இன்னொன்று. அடுத்து செலெக்ஷன் ஆஃப் கேசிங் அண்ட் ஸ்க்ரீன் மெட்டீரியல். ஸோ என்ன ஸ்க்ரீன் மெட்டீரியல் போட போகிறோம், என்ன மெத்தட் ஆஃப் கேசிங் போட போகிறோம் அப்படிங்கிறது. டிசைன் ஆஃப் கிராவல் பேக். ஸோ கிராவல் பேக் டிசைன் பண்ணுவோம். சரிங்களா, எப்படி டிசைன் பண்ணணும் பேக்கிங் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு வந்து டியூபெலுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு டிசைன் ஆஃப் வெல் ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ஸோ டிசைன் ஆஃப் வெல் ஸ்க்ரீன், அதாவது ஸ்ட்ரைனர்.
ஸோ இட் இன்வால்வ்ஸ் இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்க்ரீன் லென்த் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஸ்க்ரீன். சரிங்களா, ஸ்க்ரீன் லென்த்தும் அதோட லொக்கேஷன் ஆஃப் ஸ்க்ரீனை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஏரியா, சைஸு, அதோட ஷேப் ஆஃப் ஓப்பனிங்ஸ் தேவைப்படுது, அடுத்து ஸ்க்ரீன் டயாமீட்ரு, அப்புறம் செலெக்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் அண்ட் லென்த் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்க்ரீன் எதை டிட்டர்மைன் பண்ணுவோம்? இட் இஸ் செலக்டட் இன் ரிலேஷன் டு தி அக்யூஃபேர் திக்னஸை பொறுத்து செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்து ட்ராடவுன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து செலக்ட் பண்ணுவோம். அடுத்து ஸ்டாட்டிஃபிகேஷன் ஆஃப் தி அக்யூஃபேர். இந்த 3 பொறுத்து தான் we டிசைன் தி லென்த் ஆஃப் தி ஸ்க்ரீன். சரிங்களா, அதே மாதிரி ஃபார் ஹோமோஜினியஸ் அக்யூஃபேருக்கு பார்த்தீங்கன்னா 70 to 80% ஆஃப் த அக்யூஃபேர் திக்னஸ் இஸ் ஸ்க்ரீன்டு. சரிங்களா, ஹோமோஜினியஸ் அக்யூஃபேருக்கு 70 to 80% அக்யூஃபேர் திக்னஸ் ஸ்க்ரீன் பண்ணிடுவோம். ஸோ எப்படி இருக்கும் இதோட பொசிஷன் அட் சென்டர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டாப் அண்ட் பாட்டம். சரிங்களா, பொசிஷன் வந்து சென்டரில் இருக்கும். சரிங்களா, டாப் அண்ட் பாட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஃபார் ஹோமோஜீனியஸ் அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபேருக்கு என்ன பண்ணணும்? பொசிஷன் அட் தி பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி அக்யூஃபேர். ஸோ பாட்டம் போர்ஷனில் இருக்கணும். சரிங்களா, ஃபார் அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபேர். ஸோ ஹோமோஜீனியஸ் அக்யூஃபேருக்கு பொசிஷன் வந்து சென்டரில் இருக்கணும். ஹோமோஜீனியஸ் அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபேருக்கு வந்து போர்ஷன் வந்து பாட்டமில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஃபார் ஹெட்டிரோஜீனியஸ் கன்ஃபைன்ட் அண்ட் அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபேருக்கு த ஸ்க்ரீன் த மோஸ்ட் அட் தி பெர்மியபிள் ஸ்டேட்டாக இருக்கணும். சரிங்களா, ஸோ 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் செலக்டிங் த ஸ்க்ரீன் லென்த். ஸோ ஒன்று வந்து ஹையர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, மோர் ட்ராடவுன். ஸோ ஹையர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எதை யூஸ் பண்ண யூசஸ்? லாங் ஸ்க்ரீன். ஸோ லாங் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம் ஹையர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருந்துச்சுன்னா. மோர் ட்ராடவுன் இருந்துச்சுன்னா பை யூஸிங் தி ஷார்ட் ஸ்க்ரீன். சரிங்களா, அடுத்தது சைஸ் அண்ட் தி ஷேப் ஆஃப் தி ஸ்லாட்ஸு. ஸோ சரிங்களா, இது எதை பொறுத்து டிபெண்ட் ஆகும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிரேடேஷன், சைஸ் அண்ட் shape of the aquifer material. So aquifer material size and shape determine பண்ணி தான் we can use the size and shape of the slots. சரிங்களா, ஸோ சைஸ் ஆஃப் த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பொதுவாக 40 to 70% ஆஃப் த அக்யூஃபேர் மெட்டீரியல் இருக்கணும். கிராவல் பேக் வந்து நெசசரி when it is smaller than 0.75. 0.75 mm கம்மியாக இருந்தால் கிராவல் பேக் அங்கே மஸ்ட்டு. சரிங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டியூபில். அடுத்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆர் வாஷ் அவுட் டு இம்ப்ரூவ் தி பெர்மியபிலிட்டி. ஸோ பெர்மியபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப மைனூட்டாக இருக்க பார்ட்டிகல்ஸை வாஷ் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹோல்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஸ்லாட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து ஸ்க்ரீன் டயாமீட்டர். இந்த ஸ்க்ரீன் டயாமீட்டர் எதை பொறுத்து செலக்ட் பண்ணணும்னா இட் இஸ் செலக்டட் பேஸ்ட் ஆன் தி ஈல்ட் ஆஃப் தி வெல். சரிங்களா, வெல்லோட ஈல்டும் திக்னஸ் ஆஃப் த அக்யூஃபேரோட திக்னஸை பொறுத்து தான் வி கேன் யூஸ் தி ஸ்க்ரீன் டயாமீட்டர். சரிங்களா, இதை பொறுத்து தான் ஸ்க்ரீன் டயாமீட்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ என்ட்ரன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த வெல் ஸ்க்ரீன் நாட் எக்ஸிட் 3 to 6 cm/s. ஸோ என்ட்ரன்ஸ் வெலாசிட்டி எவ்வளோ வெல் ஸ்க்ரீனில் எவ்வளோ எக்ஸிட் ஆகக்கூடாது? 3 to 6 cm/s அதிகமாக எக்ஸிட் பண்ணக்கூடாது. சரிங்களா, எதுக்காகனா டு அவாய்ட் இன்க்ரஸ்டேஷன், கொரோஷன் அண்ட் மினிமைஸ் த ஃப்ரிக்ஷன் லாஸ். இது 3 இது பண்ணுறதுக்காக, கொரோஷனும் ஃப்ரிக்ஷன் லாஸையும் மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் we can use the entrance velocity of well screen up to 3 to 6 cm/s. ஃபார்முலா பாருங்கள், என்ட்ரன்ஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வெல் ஈல்டு டிவைட் பை டோட்டல் ஏரியா ஆஃப் ஓப்பனிங் இன் த ஸ்க்ரீன் லென்த். சரிங்களா, ஸோ விஇ இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைட் பை சி பை டிஎஸ் எல்எஸ் பி. சரிங்களா, கியூனா உங்களுக்கு தெரியும் டிஸ்சார்ஜ் ஆஃப் த பம்பிங் வெல். ஸோ டிஎஸ்னா தெரியும் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்க்ரீன், எல்எஸ்னா லென்த் ஆஃப் த ஸ்க்ரீன், பினா பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஏரியா ஆஃப் த ஸ்க்ரீன். அடுத்து வி இஸ் ஈக்குவல் டு ஆப்டிமம் ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸ் வெலாசிட்டி. சரிங்களா, ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸ் வெலாசிட்டி தான் நம்ம விஇன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ கேன் ஈஸிலி டிட்டர்மைன் த என்ட்ரன்ஸ் வெலாசிட்டி. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து ஸ்க்ரீன் மெட்டீரியல். ஸ்க்ரீன் மெட்டீரியல் எதை பொறுத்து செலக்ட் பண்ணுவோம்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டயா அண்ட் டெப்த் ஆஃப் த வெல்ல பொறுத்து இது பண்ணுவோம். கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் அக்யூஃபேர் மெட்டீரியல்ஸ் அண்ட் த டைப் ஆஃப் அக்யூஃபேர் லேயர், மினரல் கண்டென்ட் அண்ட் பாக்டீரியல் ஸ்லைம்ஸ் ஆஃப் தி வாட்டர். சரிங்களா, அதே மாதிரி ஸ்க்ரீன் மெட்டீரியல் ஷுட் பி ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன், கெமிக்கல் அட்டாக்லேருந்து நம்ம தாங்குற மாதிரி இருக்கணும். ஸ்க்ரீன் மெட்டீரியல் இன்க்ரஸ்டேஷன், எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் டெபாசிட் ஆகாமல் இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப். சரிங்களா, த பிரின்சிபல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த கொரோஷன். ஸோ கொரோஷன் ஏற்பட எது முக்கியமான காரணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து லோ பிஹெச், அதே மாதிரி CO2 வந்து விச் இஸ் மோர் தேன் 50 ppm, அதே மாதிரி சிஎல் குளோரின் வந்து 500 ppm மேலே இருக்கும். சரிங்களா, இதான் இண்டிகேட்டர்ஸ் கொரோஷன் ஆகிறதுக்கு. ஸோ அது இன்க்ரஸ்டேஷனுக்கு என்னென்னா ஹார்ட்னஸ், டோட்டல் அல்கனிட்டி, அயன் கண்டென்ட், பிஹெச், இந்த வேல்யூஸ்லாம் பார்த்துங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஹார்ட்னஸ் வந்து 330 ppmக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆல்கலிட்டி 300க்கு 2 ppm அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. 8ஓட அதிகமாக இருக்கக்கூடாது. பிஹெச் லெவல் இதெல்லாம் வச்சுன்னா இன்க்ரஸ்டேஷனுக்கு ஏற்படும். சரிங்களா, ஸோ பிராஸ் ஸ்க்ரீன் இஸ் யூஸ் இன் மோஸ்ட் கண்டிஷன். ஸோ பிராஸ் ஸ்க்ரீன் தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எவிடர் மெட்டல் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சிலிக்கான், ரெட் பிராஸ், இதுதான் வந்து ஒரு பெர்மனன்ட் இன்ஸ்டாலேஷனாகவே இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து இதெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம்? மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் எதை பொறுத்து வருது? டிசைன் ஆஃப் தி வெல் ஸ்க்ரீன் விச் இஸ் ஸ்ட்ரைனர், இதை பொறுத்து தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதில் கீ பாயிண்ட்ஸ்.
அடுத்து ஸோ டைப்ஸ் ஆஃப் வெல் ஸ்க்ரீன். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவும் கொஷின் ஏரியா தான், சரிங்களா? ஸோ வி ஷேப் கண்டினியூஸ் ஸ்லாட் ஸ்க்ரீன், லோவர் டைப் ஸ்க்ரீன், ரெக்டாங்குலர் ஸ்லாட் ஸ்க்ரீன், பைப் பேஸ் வெல் ஸ்க்ரீன் ஆர் மெட்டாலிக் ஃபில்டர் பாயிண்ட்ஸ். இந்த 4 டைப் ஆஃப் வெல் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வி ஷேப் கண்டினியூஸ் ஸ்லாட் டைப் ஸ்க்ரீன். ஸோ இதுதான், சரிங்களா? டயக்ராமோட கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்க்ரீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் GI கேல்வனைஸ்டு அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் பிராஸ். இந்த ஸ்க்ரீனில் எதை பொறுத்து, ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிராஸ் இல்லைனா கேல்வனைனை பொறுத்து மேட் பண்ணுறாங்க இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம். ஸோ த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஓப்பன் ஏரியா பெர் யூனிட் லென்த் ஆஃப் த ஸ்க்ரீன், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இதுதான். ஸோ உங்களுக்கு ஃப்ளோ எப்படி இருக்குது, கிராவல் பேக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இட்ஸ் ட்ரையாங்குலர் இன் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஸ்பைரலி அரவுண்ட் அ சர்க்குலர் அரே. ட்ரையாங்குலர் தான் கிராஸ் செக்ஷன், ஸ்பைரலி அரவுண்ட், சரிங்களா? இட் அலோஸ் தி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் டு மூவ் இன்டு த வெல் டியூரிங் டெவலப்மெண்ட். வெல் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஸோ ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து வெல்லுக்குள்ளே தள்ளிடும், சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க. வி ஷேப் கண்டினியூஸ் ஸ்லாட் டைப்ஸ். இது லோவர் டைப் ஸ்க்ரீன், சரிங்களா? ஸோ ஓப்பனிங் இந்த ஃபார்ம் ஆஃப் ஷட்டர்ஸ். ஸோ இதோட இமேஜ் பாருங்கள். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் ஓப்பன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஷட்டர்ஸ் இருக்கா, இதுதான் லோவர்டு ஸ்க்ரீன், சரிங்களா? ஸோ இட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிராவல் பேக்டு வெல்ஸ். ஸோ கிராவல் எங்கே பேக் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம லோ டைப் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஓப்பனிங்ஸ் மேபி எய்தர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் த ஸ்க்ரீன். ஒன்று ஸ்க்ரீனுக்கு பேரலாக இருக்கும், அப்படி இல்லைனா ரைட் ஆங்கிளாக இருக்கும், சரிங்களா? இதோட ஓப்பனிங்ஸ் ப்ரொவைடட் இன் த வால் ஆஃப் வெல்டட் டியூப் பை எ ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன்ஸ். இட் இஸ் ப்ரொவைடட் இன் த வெல்டட் டியூப். இதுதான் உங்களுக்கு இமேஜில் காமிச்சேன், சரிங்களா? தெரியுது எப்படி பாருங்கள். ஸோ பேரலாக இருக்கும், இல்லைனா 90 டிகிரியில் இருக்கும், ரைட் ஆங்கிள், சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ரெக்டாங்குலர் ஸ்லாட் ஸ்க்ரீன். ரெக்டாங்கிள்னால் உங்களுக்கு தெரியும். So it is fabricated by cutting slots vertical or horizontal by saw or chisel. So rectangle formல தான் இருக்கும். ஸோ இதோட லோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஏரியா, லேக் ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் யூனிஃபார்ம் சைஸ் ஓப்பனிங்ஸ், சரிங்களா? அதே மாதிரி இதோட இது வந்து லீஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ சான்ஸ் ஆஃப் பிளாக்கேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஈஸியாக வந்து மண்ணுகள் அடைச்சிரும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி கொரேஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதனால? ஸ்டீல் பைப்னால, சரிங்களா? ரெக்டாங்குலர் ஸ்லாட் ஸ்க்ரீன். ஸோ அடுத்து பைப் பேஸ்ட் ஆன் பைப் பேஸ்ட் வெல் ஸ்க்ரீன் ஆர் மெட்டாலிக் ஃபில்டர் பாயிண்ட், சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஒயர் மெஷை வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க அந்த பைப்பில். ஸோ பைப்பில் வந்து ஒயர் மெஷை வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இப்படி ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட பர்சன்டேஜ் ஆஃப் ரேப் பண்ணுறனால என்ன ஆகும்னா, பர்சன்டேஜ் ஓப்பன் ஏரியா வந்து லோவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பெர்ஃபரேஷன் வந்து பிளாக் ஆயிரும், பிளாக்டு பை இன்க்ரஸ்டேஷன். ஸோ இதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டிவ்லி இன்எஃபிஷியன்ட், சரிங்களா? ஸோ அடுத்து காயிர் ரோப் ஸ்க்ரீன். காயிர் ரோப் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல். ஸோ லைஃப் ஆஃப் காயர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 7 to 8 years. ஸோ காயர் என்னென்னு தெரியும், கயிறு, சரிங்களா? இட் இஸ் இன்க்ரீஸ் பை ட்ரீட்டிங் வித் த கேஷ்யூ ஆயில். ஸோ காயர் ரோப் இஸ் ரேப்டு டைட்லி அரௌண்ட் அ பேம்பூ ஸ்ட்ரிப்ஸ் ஆர் ஃப்ளாட் ரோட்ஸ். ஸோ ராட்லேயோ இல்லைனா பேம்பு ஸ்ட்ரிப்ஸ்லேயே வந்து டைட்டாக ரேப் பண்ணிடுவாங்க. ஸோ இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்? ஷாலோ டியூப் வெல்ஸுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் சூட்டபிள் ஃபார் கோஸ் சாண்ட் அண்ட் கிராவல். ஸோ கோஸ் சாண்ட் கிராவல் இருக்கிற இடத்துல வி கேன் யூஸ் தி காயர் ஸ்க்ரீன். ஸோ இந்த காயர் எதை ஆக்ட் பண்ணும்? இட் ஆக்ட்ஸ் as a screen and prevents the sand from entering டியூபில் என்ட்ரு ஆகிறத தடுக்கும், சரிங்களா? ஸோ அதுதான். அடுத்து கம்மிங் டு பேம்பு ஸ்ட்ரெயினர். இட் ஹேஸ் அ லாங்கிடியூட்னல் ஃப்ரேம் மேட் ஆஃப் பேம்பு ஸ்ட்ரிப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டீல் ராட். ஸ்டீல் ராடுக்கு பதில் வி கேன் யூஸ் தி பேம்பு ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இதோட காயர் அதே மாதிரி தான் மேலே சொல்லியிருந்தோம் தான், காயர் ரோப் வூன் அரௌண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ரேம். இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ரேமில் காயரை வந்து சுற்றிடுவாங்க, சரிங்களா? கயிறை சுற்றிடுவாங்க பேம்பில். சுற்றிட்டு பேம்பு ஸ்ட்ரிப்ஸ் ஆர் ஸ்ட்ரெச் லென்த் வைஸ் பை ஃபிக்ஸிங் 10 to 12 cm dia steel rings at 30 cm interval. 30 cm interval they can fix the steel rings, சரிங்களா? இதுதான் பேம்பு ஸ்ட்ரெயினர். அடுத்து பாலித்தீன் ஸ்ட்ரெயினர். பாலித்தீன் ஸ்ட்ரெயினர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன் அண்ட் டிட்டோரியேஷன். ஸோ இட் இஸ் வெரி ரெசிஸ்டன்ட் டு த கொரோஷன். அப்புறம் ஹை டென்சிட்டி பாலித்தீன் ரிங்ஸ் வந்து இங்கே முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான். இட் இஸ் மவுண்டட் க்ளோஸ் டுகெதரான ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க்கில் பாலித்தீன் ரிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ரிங்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 mm வித்தில் இருக்கும், சரிங்களா? வாட்டர் பெர்குலேட்ஸ் த்ரூ தி அட்ஜசன்ட் ரிங்ஸ். அதாவது வாட்டர் வந்து இந்த அட்ஜசன்ட் சைடில் வந்து ரிங்ஸ்குள்ளே பெர்குலேட் ஆகி உள்ளே போகும், சரிங்களா? ஸோ அதுதான். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ரெயினர். ஸோ இட் இஸ் யூஸ்டு இன் டீப் வெல்ஸ். ரொம்ப மோஸ்ட் காஸ்ட்லி இது. காப்பர் ஒயர் மெஷ் ஷால்டட் அயன் ஸ்ட்ரிப்ஸ் அபவுட் 1.5 cm வைட் அண்ட் 0.5 cm திக். ஸோ காயர் ஸ்ட்ரெயினர் மாதிரியே தான் இங்கே வந்து காப்பர் ஒயர் மெஷ் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இட் இஸ் சால்டட். ஸோ அடுத்து வந்து ஸ்லாட்டட் பைப்ஸு. ஸ்லாட்டட் பைப்ஸை பொறுத்த வரைக்கும் வி கேன் யூஸ் தி சிமெண்ட் asbestos pipes.
ஸோ விச் இஸ் 9 சென்டிமீட்டர் லாங் அண்ட் 1.5 to 4 mm வைடில் இருக்கும். ஸோ மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் த ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm. சரிங்களா, மினிமம் ஸ்பேசிங் வந்து 3 mm இருக்கணும். இட் இஸ் நாட் ரெசிஸ்டன்ட் டு தி corrosion. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஆஃப் தி கிராவல் பேக். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.